புதுக்கோட்டையில் அமைச்சர் பர்வேசின் காரை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை நாம் தற்போது காட்சிகளாக பார்க்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடியதை நாம் அண்மை செய்திகளாக தற்போது பார்க்கிறோம். முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் கைதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்றைய தினமே அவரை விடுவிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அவருடைய கைதை கண்டித்து திமுகவினர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் தற்போது அமைச்சர் பர்வேசின் காரை புதுக்கோட்டையில் முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்படக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக அரசை கண்டித்தும் திமுகவினர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்த நிலையில் தற்போது அமைச்சரின் கார் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டையில் அமைச்சர் பர்வேசின் கார் முற்றுகையிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை வாகனத்தில் அவர்கள் ஏற்றப்படக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். அமைச்சர் பர்வேசின் காரை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க நாம் கேட்கலாம். பாக்கியராஜ், தற்போது திமுகவினர் அங்கு அமைச்சருடைய காரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர் இப்ப எங்க இருக்கிறாரு? பாதுகாப்பா சென்று விட்டாரா? திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை பகுதியில் இரண்டு இடங்களில் காலையில் சாலைகள் நடைபெற்றது. அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் கைது செய்தனர். இதே போல அறந்தாங்கி, ஆலங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் அறந்தாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் புதுக்கோட்டை நோக்கி வந்தபோது வல்லத்தரா ஓட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் அவரின் காரை முற்றுகையிட்டு மறித்தனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதையடுத்து அமைச்சரை பத்திரமாக அனுப்பி வைத்தனர்.